வணக்கம். சூப்பர் இன்ஃபோ எலிட்ஸ்களுக்கு சிறப்பு வணக்கம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி திப்பு சுல்தானின் ஸ்வாடு மிகப்பெரிய தொகைக்கு ஏலத்தில் போயிருக்கிறது. திப்பு சுல்தானை பற்றிய சர்ச்சை கடந்த சில வருடங்களாக பேசப்பட்டு வருகிறது. திப்பு சுல்தான் அப்படின்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு எது வரும் அப்படின்னு பார்த்தா, நம்ம வரலாற்று புத்தகத்தில் வரையப்பட்ட அவருடைய ஓவியம், அடுத்து அவர் புலியுடன் சண்டை போடுகின்ற ஒரு ஓவியம். புலியுடன் நேருக்கு நேர் சண்டையிட்ட திப்பு சுல்தான் மைசூரை ஆண்ட புலி என்றே அழைக்கப்பட்டவர். அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து 4 போர்களை நடத்தியவர். இந்தியாவினுடைய மிசைல் மேன் என்று அறியப்பட்டவர். சுதந்திர போராட்ட வீரர். இதெல்லாம் நம்ம படிச்சது. உண்மையிலேயே திப்பு சுல்தான் யார்? திப்பு சுல்தான் சுதந்திர போராட்ட வீரரா? சாதாரண மனுஷங்களுக்கே மறுபக்கம் ஒன்று இருக்கு. அப்படி இருக்கும்போது திப்பு சுல்தானின் மறுபக்கம் என்ன? நம்முடைய வரலாற்று புத்தகங்கள் சொல்லாத விஷயங்களை இப்போது பேசுகிறார்களே, உண்மையிலேயே திப்புவின் கதை என்ன? திப்பு சுல்தான் ஹீரோவா வில்லனா? அதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். திப்பு சுல்தான் 1750 இன்றைய பெங்களூரில் பிறந்தவர். மைசூர் ராஜ்யத்தில் இராணுவ அதிகாரியாக அவருடைய அப்பா ஹைதர் அலி இருந்தார். ஹைதர் அலி கொஞ்ச காலத்திற்கு பிறகு பிரதம மந்திரியாக இருந்த நஞ்சராஜை அகற்றிவிட்டு ஆட்சிக்கு வருகிறார். மன்னராக இருந்த 2ஆம் கிருஷ்ணராஜ உடையாரை அவரது சொந்த அரண்மனையில் கைதியாக்கினார். இதனைத் தொடர்ந்து 1761 அப்போது இருந்த முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம் உடனான ஒரு கடித பரிமாற்றத்தை ஹைதர் அலி நடத்துகிறார். அதில்தான் தன்னை சுல்தான் ஹைதர் அலி கான் என்று வடிவமைத்துக் கொள்கிறார். ஹைதர் அலி சுல்தானாக ஆட்சிக்கு வந்துவிட்டார். திப்பு சுல்தான் அவரது ஒரே மகன். அப்படியானால் அவருக்கு என்ன நடக்கும்? சிறந்த ஆசிரியர்கள் அவருக்கு கல்வி கொடுத்தார்கள். குதிரை சவாரி செய்தார். வாள்வீச்சு, துப்பாக்கி சுடுதல், குரான் பற்றிய படிப்புகள், இஸ்லாமிய சட்டவியல், உருது, பாரசீகம், அரபு போன்ற மொழிகளை படிப்பது என்று முழுக்க தனது தந்தையால் தயாராக்கப்பட்டவர். திப்பு தனது தந்தை தென்னிந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களுடன் நட்பு கொண்டிருந்ததால் சிறு வயதிலிருந்தே பிரெஞ்சு அதிகாரிகளின் கீழ் இராணுவ உத்திகள் மற்றும் டாக்டிக்ஸ்களை படித்தார். 1766 ஆண்டு திப்புவுக்கு வெறும் 15 வயது. மலபார் மீதான படையெடுப்பு நடக்கிறது. அதற்கு தனது தந்தையுடன் செல்கிறார். அப்போதுதான் முதன் முறையாக போரில் தனது இராணுவ பயிற்சியை பயன்படுத்துகிறார். 2000 3000 பேர் கொண்ட ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு இவர் பொறுப்பேற்கிறார். பலத்த காவலில் ஒரு கோட்டையில் தஞ்சமடைந்த மலபார் தலைவரின் குடும்பத்தை புத்திசாலித்தனமாக இவர் கைப்பற்றுகிறார். அவர் பயந்து குடும்பத்திற்காக சரணடைகிறார். ஹைதர் அலி தனது மகனை பற்றி மிகவும் பெருமிதம் கொள்கிறார். அவருக்கு 500 குதிரைப்படைகளின் கட்டளையை வழங்குகிறார். மைசூரில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களை ஆட்சி செய்ய நியமிக்கப்படுகிறார். இது திப்புவுக்கு ஒரு புகழ்பெற்ற இராணுவ வாழ்க்கையின் தொடக்கமாக இருந்தது. 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் தென்னிந்தியாவின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த முயன்றது. 1767 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் நிஜாம் மற்றும் மராட்டியர்களுடன் ஒரு கூட்டணியை உருவாக்கினார்கள். அவர்கள் ஒன்றாக மைசூர் மீது தாக்குதல் நடத்தினார்கள். ஹைதர் அலி மராட்டியர்களுடன் ஒரு தனி சமாதானத்தை உருவாக்க முடிந்தது. பின்னர் ஜூன் மாதம் அவர் தனது 17 வயது மகன் திப்புவை நிஜாமுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அனுப்புகிறார். இளம் ராஜதந்திரியாக திப்பு பணம், நகைகள், 10 குதிரைகள் மற்றும் 5 பயிற்சி பெற்ற யானைகள் உள்ளிட்ட பரிசுகளுடன் நிஜாமுடைய முகாமுக்கு வருகிறார். ஒரு வாரம் அங்கே தங்கியிருக்கிறார். திப்பு நிஜாமின் ஆட்சியாளரை தன் பக்கம் மாற்றுகிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மைசூர் போரில் நிஜாம் இவர்கள் பக்கம் சேர்கிறார். திப்பு பின்னர் இப்போதைய சென்னை மீது குதிரைப்படை தாக்குதலை நடத்துகிறார். அதே சமயத்தில் அவரது தந்தை திருவண்ணாமலையில் ஆங்கிலேயர்களுடன் சண்டையிடுகிறார். அதில் தோல்வியடைகிறார். அதனால் அவர் தனது மகனை திரும்ப அழைக்க வேண்டியதாக இருந்தது. ஹைதர் அலி பருவமழையின் போது தொடர்ந்து போராடும் ஒரு அசாதாரண நடவடிக்கையை எடுக்க முடிவு செய்தார். திப்புவுடன் சேர்ந்து அவர் 2 பிரிட்டிஷ் கோட்டைகளை கைப்பற்றினார். ஆங்கிலேயர்கள் படைகள் வந்தபோது மைசூர் இராணுவம் 3வது கோட்டையை முற்றுகையிட்டது. ஹைதர் அலியின் துருப்புகள் நல்ல முறையில் பின்வாங்குவதற்கு திப்புவும் அவரது குதிரைப்படையும் ஆங்கிலேயர்களை நீண்ட நேரம் தடுத்து நிறுத்தினர். ஹைதர் அலி மற்றும் திப்பு பின்னர் கோட்டைகள் மற்றும் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நகரங்களை கைப்பற்றினர். மார்ச் 1769 ஆங்கிலேயர்கள் அமைதிக்காக வழக்கு தொடுத்த போது மைசூர் மக்கள் தங்கள் முக்கிய கிழக்கு கடற்கரை துறைமுகமான மெட்ராஸிலிருந்து ஆங்கிலேயர்களை வெளியேற்ற அச்சுறுத்தினர். இந்த அவமானகரமான தோல்விக்கு பிறகு
ஆங்கிலேயர்கள் 1769ஆம் ஆண்டு ஹைதர் அலியுடன் மெட்ராஸ் ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்ட அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டியிருந்தது. இரு தரப்பினரும் போருக்கு முந்தைய எல்லைகளுக்கு திரும்பவும், வேறு எந்த சக்தியால் தாக்கப்பட்டாலும் ஒருவருக்கொருவர் உதவிக்கு வரவும் ஒப்புக்கொண்டனர். சூழ்நிலையில் பார்க்கும்போது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எளிதாக வெளியேறியது. 1771இல் மராத்தியர்கள் மைசூர் மீது 30,000 பேர் கொண்ட இராணுவத்துடன் தாக்கினர். ஹைதர் அலி என்ன நினைத்தார்? மதராஸ் உடன்படிக்கையின் கீழ் ஆங்கிலேயர்களின் படைகள் உதவிக்கு வரும் என்று நினைத்தார். வருவதற்கு அவர் அழைப்பும் விடுத்தார். ஆனால் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி அவருக்கு உதவ எந்த துருப்புகளையும் அனுப்ப மறுத்தது. இந்த போரில் திப்பு சுல்தான் முக்கிய பங்கு வகித்து மராட்டியரை எதிர்த்து போரிட்டார். இதற்கு பிறகு இவரும் இவரது தந்தையும் மீண்டும் ஆங்கிலேயர்களை நம்பக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். அந்த தசாப்தத்தின் பிற்பகுதியில் பிரிட்டனின் வட அமெரிக்க காலனிகளில் 1776 அமெரிக்க புரட்சி குறித்து பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் மோதுகிறது. பிரான்ஸ் கிளர்ச்சியாளர்களை ஆதரித்தது. அமெரிக்காவிற்கு பிரெஞ்சு உதவக்கூடாது என்பதனால் இதற்கு பதிலடியாக பிரிட்டன் பிரெஞ்சுக்காரர்களை இந்தியாவிலிருந்து முழுவதுமாக வெளியேற்ற முடிவு செய்கிறது. 1778ஆம் ஆண்டில் தென்கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி போன்ற இந்தியாவின் முக்கிய பிரெஞ்சு சொத்துக்களை கைப்பற்ற பிரிட்டிஷ் தொடங்குகிறது. அடுத்த ஆண்டு மைசூர் கடற்கரையில் பிரெஞ்சு ஆக்கிரமித்த மாஹே துறைமுகத்தை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுகிறார்கள். இது ஹைதர் அலியை 2ஆம் ஆங்கிலோ மைசூர் போரை அறிவிக்க தூண்டுகிறது. 1780 இருந்து 1784 வரை இந்த போர் நடக்கிறது. 90,000 பேர் கொண்ட இராணுவத்தை வழி நடத்துகிறார். இந்த போர் ஒரு கூட்டணி போராக மாறுகிறது. மெட்ராஸில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் கவர்னர் சர் ஹெக்டர் மன்ரோ தனது இராணுவத்தின் பெரும்பகுதியை மைசூர் மக்களுக்கு எதிராக அனுப்ப முடிவு செய்கிறார். கர்னல் வில்லியம் பெய்லியின் கீழ் 2வது பிரிட்டிஷ் படையை குண்டூரை விட்டு வெளியேற்றி முக்கிய படையை சந்திக்க அழைப்பு விடுக்கிறார். ஹைதர் இதை பற்றி அறிந்து திப்புவை 10,000 துருப்புக்களுடன் பெய்லியை இடைமறிக்க அனுப்புகிறார். செப்டம்பர் 1780 திப்புவும் அவரது 10,000 குதிரைப்படை மற்றும் காலாட்படை வீரர்கள் பெய்லியின் ஒருங்கிணைந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் இந்திய படையை சுற்றி வளைத்து இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் சந்தித்த மிக மோசமான தோல்வியை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள். 4,000 ஆங்கிலோ இந்திய துருப்புக்களில் பெரும்பாலானோர் சரணடைகிறார்கள். மீதமானோர் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். 336 பேர் கொல்லப்படுகிறார்கள். கர்னல் மன்ரோ பெய்லியின் உதவிக்கு அணிவகுத்து செல்ல மறுத்துவிட்டார். அவர் சேமித்து வைத்திருந்த கனரக துப்பாக்கிகள் மற்றும் பிற பொருட்களை இழக்க நேரிடும் என்று அவர் பயந்தார். அதற்கு பின்பு சமாதானமாகி பெய்லிக்கு உதவி செய்யலாம் என்று அவர் புறப்பட்ட நேரத்தில் படை சரணடைந்தே விட்டது. பிரிட்டானிய படை எவ்வளவு ஒழுங்கற்ற நிலையில் இருந்தது என்பதை ஹைதர் அலி உணரவில்லை. அந்த நேரத்தில் மட்டும் அவர் கொஞ்சம் உஷாராக சென்னையை தாக்கி இருந்தால் அவர் பிரிட்டிஷ் தளத்தை எடுத்திருக்கலாம். ஆனாலுமே அவரும் திப்புவும் குதிரைப்படைகளை மட்டுமே பின்வாங்கி செல்லக்கூடிய பிரிட்டிஷ் படைகளை கவனிக்க சொல்லி அனுப்பினார்கள். மைசூர்காரர்கள் பிரிட்டிஷ் கடைகள் மற்றும் ஜாமான்கள் அனைத்தையும் கைப்பற்றினர். சுமார் 500 துருப்புக்களை கொன்றனர். ஆனால் அவர்கள் மெட்ராஸை கைப்பற்ற முயற்சிக்கவில்லை. 2ஆம் ஆங்கிலோ மைசூர் போர் ஒரு தொடர் முற்றுகையாக மாறியது. அடுத்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு பிப்ரவரி 18, 1782 தஞ்சையில் நடந்தது. கர்னல் பிரைத்வைட்டின் கீழ் இருந்த கிழக்கிந்திய கம்பெனி படைகளை திப்பு தோற்கடித்தார். திப்புவுக்கு இங்கே உதவி செய்தது யார் என்றால் அவரது பிரெஞ்சு கூட்டாளி ஜெனரல் லல்லி. இவர்கள் இருவரினுடைய கூட்டணியை கண்டு பிரைத்வைட் ஆச்சரியமே பட்டுவிட்டார். 26 மணி நேர சண்டைக்கு பிறகு ஆங்கிலேயர்களும் அவர்களது இந்திய சிப்பாய்களும் சரணடைகிறார்கள். அதற்கு பிறகு பிரிட்டிஷ் என்ன சொல்லியது? பிரெஞ்சுக்காரர்கள் மட்டும் உதவி செய்யாமல் இருந்திருந்தால் திப்பு அவர்களை படுகொலை செய்திருப்பார் என்று கூறியது. 2ஆம் ஆங்கிலோ மைசூர் போர் இன்னும் தீவிரமடைந்து கொண்டிருந்த வேளையில் 60 வயதான ஹைதர் அலி உடல் நோய்வாய்ப்படுகிறார். 1782 இலையுதிர் காலம் மற்றும் குளிர்காலத்தின் ஆரம்பம் முழுவதும் உடல்நிலை குறைவாக இருக்கிறார். டிசம்பர் 7 அன்று அவர் இறந்து போகிறார். அதன் பிறகு திப்பு சுல்தான் என்கிற பட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார். டிசம்பர் 29, 1782 அன்று தனது தந்தையின் அரியணையை ஏற்கிறார். இந்த அதிகார மாற்றத்தினால் நடந்து வரக்கூடிய போரில் ஒரு நன்மை கிடைக்கும் என்று ஆங்கிலேயர்கள் நம்பினார்கள். இதனால் திப்புவின் சுமூகமான மாற்றம் இராணுவத்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கூடுதலாக
பிரிட்டிஷ் அதிகாரிகள் அறுவடையின் போது போதுமான அரிசியை பாதுகாக்க தவறிவிட்டனர். அவர்களது சில சிப்பாய்கள் உண்மையில் பட்டினியால் இறந்தனர். பருவமழையின் உச்சகட்டத்தில் புதிய சுல்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியாத நிலையில் அவர்கள் இருந்தனர். இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போர் 1784 ஆண்டின் முற்பகுதி வரை நீடித்தது. ஆனால் திப்பு சுல்தான் அக்காலத்தின் பெரும்பகுதியில் ஆதிக்கம் செலுத்தினார். இறுதியாக மார்ச் 11, 1784 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி மங்களூர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதின் மூலம் முறையாக சரணடைந்தது. உடன்படிக்கையின் விதிமுறைகளின் கீழ் இருதரப்பும் மீண்டும் பிரதேசத்தின் அடிப்படையில் தற்போதைய நிலைக்கு அப்படியே திரும்ப வேண்டும். எதனையும் புதிதாக ஆக்கிரமிக்க கூடாது. திப்பு சுல்தான் தான் பிடித்து வைத்திருந்த ஆங்கிலேயர் மற்றும் இந்திய போர்க்கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய ஒப்புக்கொண்டார். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக 2 வெற்றிகளை பெற்ற போதிலும் திப்பு சுல்தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தனது சுதந்திர ராஜ்யத்திற்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதை உணர்கிறார். புகழ்பெற்ற மைசூர் ராக்கெட்டுகளின் மேம்பாடு உட்பட தொடர்ச்சியான இராணுவ முன்னேற்றங்களுக்கு அவர் நிதியளிக்கிறார். 2 கிலோமீட்டர் வரை ஏவுகணைகளை வீசக்கூடிய இரும்பு குழாய்கள் பிரிட்டிஷ் துருப்புகள் மற்றும் அவர்களது கூட்டாளிகளை பயமுறுத்துகிறது. திப்பு சுல்தான் 1789 மற்றும் 1792 இடையில் 3வது முறையாக ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இந்த முறை மைசூர் தனது வழக்கமான நட்பு நாடான பிரான்சிடமிருந்து எந்த உதவியையும் பெறவில்லை. ஏனென்றால் அது பிரெஞ்சு புரட்சியின் துக்கத்தில் இருந்தது. கார்ன்வாலிஸ் பிரபு இந்த சந்தர்ப்பத்தில் ஆங்கிலேய படைகளை வழிநடத்துகிறார். ஆங்கிலேயர்களுக்கு தென்னிந்தியாவில் முதலீடு செய்வதற்கு அதிக கவனமும் வளமும் அப்போது இருந்தது. போர் பல ஆண்டுகளாக நீடித்தாலும் கடந்த கால ஈடுபாடுகளைப் போல் அல்லாமல் ஆங்கிலேயர்கள் அவர்கள் கொடுத்ததை விட அதிக இடத்தை பெறுகிறார்கள். போரின் முடிவில் திப்புவின் தலைநகரான ஆங்கிலேயர்கள் முற்றுகையிடுகிறார்கள். திப்புவிற்கு வேறு வழி இல்லை, சரணடைய வேண்டியதாக இருக்கிறது. 1793 செரிங்கப்பட்டம் உடன்படிக்கையில் ஆங்கிலேயர்களும் அவர்களது நட்பு நாடுகளான மராட்டிய பேரரசும் மைசூர் பகுதியின் பாதி பகுதியை கைப்பற்றுகிறார்கள். ஆங்கிலேயர்களிடம் ஒரு பழக்கம் இருந்தது. போர் இழப்பீட்டு நிதியை தோட்ட அரசர்களிடமிருந்து வாங்குவது அவர்களுடைய வாடிக்கை. திப்பு போர் இழப்பீட்டு தொகையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதை உறுதி செய்வதற்காக திப்புவினுடைய 7 வயது மற்றும் 11 வயது மகன்களை அவர் பிணைய கைதிகளாக ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார்கள். அதனையும் திப்பு ஏற்றுக்கொண்டார். கார்ன்வாலிஸ் இந்த சிறுவர்களை சிறைபிடிக்கிறார். திப்பு சுல்தான் விரைவாக அந்த தொகைகளை செலுத்தி தனது குழந்தைகளை மீட்கிறார். ஆனாலும் கூட திப்புவுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. 1798 வாக்கில் 3ஆம் ஆங்கிலோ மைசூர் போர் முடிந்த பிறகு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு நேரம் கிடைத்தது. மெட்ராஸில் பிரிட்டிஷ் படைகளின் புதிய தளபதியாக ரிச்சர்ட் வெல்லஸ்லி வருகிறார். அவர் ஆக்கிரமிப்பு மற்றும் பெருக்கம் என்கிற கொள்கையில் உறுதியாக இருக்கிறார். ஆங்கிலேயர்கள் தனது ராஜ்யத்தின் பாதியை பெரும் தொகையை கைப்பற்றிய போதிலும் திப்பு சுல்தான் மைசூர் வளமான பூமியாக இருந்ததினால் மீண்டு எழுந்தார். ஆங்கிலேயர்களுக்கு ஏன் மைசூர் மீது இவ்வளவு கவனம் என்று பார்க்கும்போது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி என்ன நினைத்தது? இந்தியாவினுடைய முழு ஆதிக்கத்திற்கும் இடையில் மைசூர் மட்டும் தனியாக நிற்பதாக எண்ணியது. 1799 ஆண்டு பிப்ரவரியில் திப்பு சுல்தானின் தலைநகரமான செரிங்காப்பட்டத்தை நோக்கி ஏறத்தாழ 50,000 துருப்புகளை கொண்ட பிரிட்டிஷ் தலைமையிலான கூட்டணி அணிவகுத்து சென்றது. இது ஒரு சில ஐரோப்பிய அதிகாரிகளின் வழக்கமான காலனித்துவ இராணுவம் அல்ல. தவறான பயிற்சி பெற்ற உள்ளூர் ஆட்சேர்ப்பு குழு, பிரைவேட் ஆர்மி அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். இந்த இராணுவம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் கிளையண்ட் மாநிலங்கள் அனைத்தில் இருந்தும் சிறந்த மற்றும் பிரகாசமாக இருக்கக்கூடியவர்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஒரே குறிக்கோள் மைசூரை அழிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆங்கிலேயர்கள் மைசூர் மாநிலத்தை ஒரு பிஞ்சர் இயக்கத்தில் இணைக்க முயன்றாலும் திப்பு சுல்தான் மார்ச் மாத தொடக்கத்தில் ஒரு திடீர் தாக்குதலை நடத்த முடிந்தது. அது வலுவூட்டல்கள் தோன்றுவதற்கு முன்பே பிரிட்டிஷ் படைகளில் ஒன்றை கிட்டத்தட்ட அழித்தது. வசந்த காலம் முழுவதும் ஆங்கிலேயர்கள் மைசூர் தலைநகருக்கு நெருக்கி வந்து அழித்துக் கொண்டிருந்தார்கள். திப்பு பிரிட்டிஷ் தளபதி வெல்லஸ்லிக்கு ஒரு கடிதம் எழுதினார். சமாதான உடன்படிக்கைக்கு ஏற்பாடு செய்ய முயன்றார். ஆனால் வெல்லஸ்லி வேண்டுமென்றே முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிபந்தனைகளை எல்லாம் வழங்கி ஒரு உடன்பாட்டிற்கு வருவதற்கு மறுத்தார். திப்பு சுல்தானை அழிப்பதே அவரது நோக்கமாக இருந்தது. அவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர் தயாராக இல்லை. 1799 ஆண்டு மே மாத தொடக்கத்தில் ஆங்கிலேயர்களும் அவர்களது கூட்டாளிகளும்
மைசூர் தலைநகர் செரிங்காப்பட்டத்தை சுற்றி வளைக்கிறார்கள். திப்பு சுல்தான் 50,000 தாக்குதல்காரர்களுக்கு எதிராக 30,000 பாதுகாவலர்களை கொண்டிருக்கிறார். மே 4 அன்று ஆங்கிலேயர்கள் நகர சுவர்களை உடைக்கிறார்கள். திப்பு சுல்தான் அந்த உடைப்பை எதிர்கொள்வதற்கு விரைகிறார். இங்கே துரோகமும் திப்புவை வீழ்த்த காத்திருந்தது. மீர் சாதிக் துப்பாக்கி பொடியில் தண்ணீரை கலந்து அந்த பொடிகளை செயலிழக்க செய்கிறார். திப்பு ஆங்கிலேயர்கள் மீதான தாக்குதலுக்கு கோட்டைக்கு வெளியே செல்கிறார். அப்போது மீர் சாதிக் கோட்டையின் கதவுகளை மூடுகிறார். திப்பு அடிக்கடி சொல்லும் மேற்கோள், ஒரு நரியை போல 100 ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாள் சிங்கத்தை போல வாழ்வது மிகவும் சிறந்தது என்பார். அதே போல் போரிட்டார். தன் கோட்டையை காப்பாற்றும் போரில் திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார். போருக்கு பிறகு அவரது உடல் பாதுகாவலர்களின் குவியலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. திப்பு சுல்தானின் மரணத்திற்கு பிறகு மைசூர் பிரிட்டிஷ் ராஜ் அதிகாரத்தின் கீழ் மற்றொரு சமஸ்தானமாக மாறியது. திப்புவின் மகன்கள் நாடு கடத்தப்பட்டனர். வேறு ஒரு வித்தியாசமான குடும்பம் ஆங்கிலேயர்களின் கீழ் மைசூரின் கைப்பாவை ஆட்சியாளர்களாக உட்கார வைக்கப்பட்டது. திப்பு சாலைகளை அமைத்தார். புதிய வடிவிலான நாணயங்களை உருவாக்கினார். சர்வதேச வர்த்தகத்திற்காக பட்டு உற்பத்தியை ஊக்குவித்தார். குறிப்பாக புதிய தொழில்நுட்பங்களில் ஈர்க்கப்பட்டார். எப்போதும் அறிவியல் மற்றும் கணிதத்தில் ஆர்வமுள்ள மாணவராக இருந்தார். அவர் ஒரு பக்தி நிறைந்த இஸ்லாமியராக வாழ்ந்தார். அவுரங்கசீப் கூட தனி மனித ஒழுக்கத்திலும் வாழ்விலும் போற்ற தகுந்தவர். இதுவரைக்கும் திப்பு சுல்தானை பற்றிய நல்ல பக்கங்கள் நமக்கு தெரிகிறது. திப்புவினுடைய மறுபக்கம், கொடுங்கோல் மன்னரா, 8000 கோவில்களை 27 தேவாலயங்களை இடித்தவரா, 40 லட்சம் இந்துக்களை கட்டாய மதமாற்றம் செய்தவரா, அவர்களை மாட்டுக்கறி உண்ண கட்டாயப்படுத்தினாரா, 1 லட்சம் இந்துக்கள் சிறையில் அடைக்கப்பட்டனரா, கோழிக்கோட்டில் மட்டும் 2000 பிராமண குடும்பங்கள் இருந்த ஒரு கிராமத்தை அப்படியே அழித்தாரா, ஜிகாத்தில் ஈடுபட்டவரா? இந்த விஷயத்தில் அவுரங்கசீப்பிற்கே இந்தியாவில் டஃப் கொடுத்த மன்னர் திப்பு சுல்தான் என்று கூறுகிறார்கள். விக்கிரக வழிபாட்டுக்கு எதிரான அவர்களது ஜிகாத் மற்ற மதத்தினரின் நம்பிக்கைகள் மீது சகிப்புத்தன்மைகளை கொண்டு வரவில்லை. அவர்களை கொடுங்கோளர்களாக அது மாற்றியது. திப்பு சுல்தான் ஒரு கொடுங்கோளராக இருந்தார் என்பதற்கு என்ன வரலாற்று ஆதாரம்? ஹைதர் அலி அண்ட் திப்பு சுல்தான் பை லெவின் பி பௌரிங், மைசூர் கெசட்டர் வால்யூம் 1 and 2, செலக்டட் லெட்டர்ஸ் ஆஃப் திப்பு சுல்தான் பை கர்னல் வில்லியம் ஹிர்க்பேட்ரிக், நிசான்-இ ஹைதரி பை மீர் குசைன் அலி ஹிர்மானி. இவர் திப்புவினுடைய அதிகாரப்பூர்வ பயோகிராஃபர், வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர். த மலபார் மேனுவல் பை வில்லியம் லோகன் அண்ட் சம் பிரிட்டிஷ் ஆர்ச்சிவ்ஸ் அட் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் அண்ட் ஃபோர்ட் சென்ட் வில்லியம்ஸ். இது இல்லாமல் கர்னல் வில்லியம் ஹிர்க்பேட்ரிக் ஸ்ரீரங்கப்பட்னா கோட்டை ஆங்கிலேயர்கள் கையில் வீழ்ந்தவுடன் திப்புவின் மாளிகைக்கு உள்ளே நுழைகிறார். திப்புவிடமிருந்து ஏராளமான பொருட்களை மீட்கிறார். அதில் ஒரு பெரிய கடித கொத்துக்கள் கிடைக்கிறது. கிர்க்பேட்ரிக் அவை அனைத்தையும் தொகுத்து வெளியிட்டார். திப்புவின் சொந்த வார்த்தைகள் ஜிகாத்தை குறித்து நம்மிடம் இருக்கிறது. முகமது நபி மற்றும் அல்லாவின் அருளால் கிட்டத்தட்ட அனைவரும் கோழிக்கோடு இந்துக்கள் இஸ்லாமியர்களாக மாறுகிறார்கள். கொச்சி மாநில எல்லையில் மட்டும் இன்னும் சில இந்துக்கள் மதம் மாறவில்லை. மிக விரைவில் அவர்களை மாற்றுவதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அந்த நோக்கத்தை அடைவதற்காக இதை ஜிகாத் என்று கருதுகிறேன் என்று எழுதியிருக்கிறார். அவுரங்கசீப் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் 50 ஆண்டுகளில் என்ன செய்தாரோ அதை திப்பு தென்னிந்தியாவில் சுமார் 17 ஆண்டுகளில் 4 மாநிலங்களில் செய்திருக்கிறார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். காஃபிர்களான பிராமணர்கள், அதாவது அவர் மராட்டியர்களை இங்கே குறிப்பிடுகிறார் என்று சொல்கிறார்கள். தங்கள் அதிகாரத்தை நமது இஸ்லாமிய வீரர்களின் நம்பிக்கையின் நாயகர்களின் கைகளை இந்த பகுதியில் செலுத்தினால் உங்கள் மாட்சிமை விரைவில் காஃபிர்களுக்கு எதிராக ஒரு புனித போரை தொடரும். உலகம் அவர்களின் தண்டனைக்காக எழுப்பப்படும். இந்த காஃபிர்களுக்கு எதிரான புனித போரை நாம் ஒன்றுபட்டு நடத்த வேண்டும். முகமதின் நம்பிக்கையின் அரசாங்கத்தின் இடமான டெல்லி இந்த அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் காஃபிர்கள் அனைவரும் இப்போது மேலோங்குகிறார்கள். காஃபிர்களுக்கு எதிராக ஒரு புனித போரை மேற்கொள்வதில் நாம் ஒன்றிணைந்து இஸ்லாத்தின் சேவையில் இந்துஸ்தானின் இந்த பகுதிகளை விடுவிக்க வேண்டும் என்று 1794-95 ஜமான் ஷா என்கிற ஆப்கானிய மன்னருக்கு திப்பு சுல்தான் எழுதிய கடிதம் இது. இந்தியா மீது படையெடுத்து இஸ்லாத்தின் வாளை நாட்டில் நிறுவி காஃபிர்களின் இருளிலிருந்து விடுவிக்குமாறு ஜமான் ஷாவுக்கு திப்பு விடுத்த அழைப்பின் ஒரு பகுதியாக இந்த கடிதம் இருக்கிறது. திப்பு பல்வேறு இஸ்லாமிய அரசர்களுக்கு, பல்வேறு நபர்களுக்கு எழுதிய நூற்றுக்கணக்கான கடிதங்களில் இந்த கடிதம் ஒரு சின்ன சாம்பிள். திப்பு 1788 ஆண்டில் தனது இராணுவ அதிகாரிகளில் ஒருவரான
சையத் அப்துல் துலாய்க்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தில் கோழிக்கோடு எரிந்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் என்று எழுதியிருக்கிறார். மற்றொரு கடிதம், சமீபத்தில் மலபாரில் நான் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறேன். 4 லட்சத்திற்கும் அதிகமான இந்துக்கள் இஸ்லாத்திற்கு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். நான் இப்போது சபிக்கப்பட்ட ராமன் நாயருக்கு எதிராக அணிவகுப்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்று கூறுகிறார். ராமன் நாயர் என்பவர் அப்போது ஒரு சிறிய ராஜ்யத்தின் தலைவராக இருந்தார். அவரது நாயர் படையும் திப்பு சுல்தானை 2 முறை திருப்பி அடித்திருக்கிறார்கள். திப்புவின் ஒரு இராணுவ மற்றும் பொருளாதார பயங்கரவாத ஆட்சியாக இருந்தது என்று வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். தென்னிந்தியா முழுவதும் தேவையற்ற அழிவுகரமான தாக்குதல்களால் இது வகைப்படுத்தப்பட்டது. குறிப்பாக மலபார் மற்றும் கூர்க்கில் திப்பு கால் வைத்த இடமெல்லாம் முற்றாக எரிந்தன. மைசூரில் இருந்து கூர்க் செல்லும் போது, உதாரணமாக குஷால் நகர், தல்லா காவேரி, முடிக்கேரி, நபோக்லு போன்ற முக்கிய நகரங்கள் மற்றும் கிராமங்கள் அனைத்தும் முற்றிலும் எரிந்து தரைமட்டமாகிவிட்டன. கோழிக்கோடு எரிக்கப்பட்டது. இந்த கோழிக்கோடு பல நூற்றாண்டுகளாக மசாலா வர்த்தகத்தின் மையமாக இருந்தது. திப்பு சுல்தானின் ஒரே ஒரு அழிவுகரமான தாக்குதல் அதன் தன்மையை என்றென்றும் மாற்றியது. மசாலா வர்த்தகம் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டுகள் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. திப்பு சுல்தான் ஒரு இடத்திற்கு படையெடுத்து சென்றார் என்றால் அங்கு மனிதர்கள் வசிக்க முடியாது. அவர்களில் உயிர் பிழைத்தவர்கள், பலவீனர்கள், வயதானவர்கள் மட்டுமே தப்பினார்கள். மற்றும் உயிருக்கு ஆசைப்பட்டவர்கள், பெண்கள் வலுக்கட்டாயமாக மதமாற்றம் செய்யப்பட்டார்கள் அல்லது கொடூரமாகவும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். திப்பு ஆட்சியின் மற்றொரு முக்கிய அம்சம் இந்து கோவில்களை பெரிய அளவில் அழித்தது. மலபார் கையேட்டை பார்த்தால் இது போன்ற அனைத்து கோவில்களின் விரிவான பட்டியலை நாம் பார்க்க முடியும். திப்பு சுல்தானின் படையெடுப்பு எப்படி இருக்கும்? ஃபாதர் பார்த்தலோமியூ தான் பார்த்த காட்சிகளை எழுதியிருக்கிறார். முதலில் 30,000 காட்டுமிராண்டிகள் வழியில் அனைவரையும் கொன்று போட்டுக்கொண்டே வருவார்கள். அதைத் தொடர்ந்து கள துப்பாக்கி பிரிவு, அதற்கு பின்னால் திப்பு சுல்தான் யானை மீது சவாரி வருவார். அவரை சுற்றி அவரது பாதுகாவலர் இராணுவம் 30,000 வீரர்களை கொண்டது. அது பின்தொடரும். வெட்டி சாய்த்து உள்ளே நுழைந்தவுடன் கோழிக்கோடு நகரில் பெரும்பாலான ஆண்களும் பெண்களும் தூக்கிலிடப்பட்டனர். தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை கழுத்தில் கட்டிவிடப்பட்டு தூக்கிலிடப்பட்டனர். திப்பு சுல்தான் இராணுவம் கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் உடைகளை அகற்றி யானைகளின் கால்களில் கட்டி உடல்கள் துண்டு துண்டாகும் வரை யானைகளை நடமாட செய்தது. கோவில்கள் மற்றும் தேவாலயங்களை எரிக்கவும் இழிவுபடுத்தவும் அழிக்கவும் உத்தரவிடப்பட்டது. இந்து பெண்கள் முகமதியர்களை திருமணம் செய்து கொள்ள நிர்பந்திக்கப்பட்டார்கள். அதே போன்று அவர்களது ஆண்களும் முகமதியர் பெண்களை திருமணம் செய்து கொள்ள நிர்பந்திக்கப்பட்டனர். இஸ்லாம் மதத்தை மதிக்க மறுத்த கிறிஸ்தவர்கள் மற்றும் இந்துக்களை உடனடியாக தூக்கிலிட உத்தரவு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆட்சியாளர்கள் தனி மனிதராக நல்லவர்களாக இருப்பார்கள். மதம் என்ற ஒன்று வந்தவுடன் சகிப்புத்தன்மை இன்றி இருப்பது வரலாற்றில் காண கிடைக்கிறது. இந்து மதத்தில் மட்டும் குறைவு கிடையாது. திப்பு சுல்தானோ அவுரங்கசீப்போ தங்களது ஆட்சி காலத்தில் அவர்கள் என்ன நோக்கம் எடுத்தார்களோ அதற்கு நியாயமாக நடந்து கொண்டார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.